ஆர்த்தி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டவர் ரவி மோகன். அவர்களுக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். ஆர்த்தியும் ரவியும் முழு காதலோடு தங்களது வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யார் கண்பட்டதோ கடந்த சில வருடங்கள் ஆகவே அவர்களுக்குள் மனஸ்தாபம் ஏற்பட்டதாக பேசப்பட்டது. அமைதியாக இருந்த ரவியோ ஆர்த்தியை பிரிவதாக திடீரென்று அறிவித்தார். ஆனால் தன்னிடம் எதையுமே ஆலோசிக்கவில்லை என்று ஆர்த்தி கூறியிருந்தார். அதனையடுத்து இந்த விஷயம் கொஞ்சம் மாறி போனது. சூழல் இப்படி இருக்க சில மாதங்களுக்கு முன்பு நடந்த தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் மகளின் திருமணத்துக்கு கெனிஷாவுடன் வந்திருந்தார் ரவி. ஏற்கனவே அவர்கள் 2 பேரையும் இணைத்து பேசப்பட்ட போதும் அதனை திட்டவட்டமாக மறுத்திருந்தார். ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு கெனிஷாவுடன் அவர் வந்திருந்தது மேலும் இந்த பிரச்சனையை சூடாக்கியது. அந்த வருகையை எதிர்பார்க்காத ஆர்த்தி காட்டமாகவும் எமோஷனலாகவும் அறிக்கையொன்றை வெளியிட்டார். அந்த அறிக்கைக்கு பிறகு குஷ்பு உள்ளிட்டோர் ஆர்த்திக்கு ஆதரவு கொடுத்தார்கள். ஆர்த்தியின் அறிக்கைக்கு பிறகு ரவியும் தன் பங்குக்கு வெளியிட்ட அறிக்கையில் ஆர்த்தியையும் அவரது தாய் சுஜாதாவையும் குற்றம் சாட்டியிருந்தார். பிறகு சுஜாதாவும் தன் பங்குக்கு அறிக்கை வெளியிட்டார். விஷயம் இப்படி சென்று கொண்டிருக்க ரவி ஆர்த்தி விவாகரத்து மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது ரவி மோகன் தனக்கு 40 லட்சம் ரூபாய் ஜீவானம்சமாக கொடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். அது பெரிய விவாதமாக்கியது. இது ஒரு பக்கம் இருக்க சமீபத்தில் ரவியும் கெனிஷாவும் சேர்ந்து திரையுலக நட்சத்திரங்களுக்கு பார்ட்டி ஒன்றை கொடுத்தார்கள். அதில் சுதா கொங்கரா, மாதவன் உள்ளிட்டோர் எல்லாம் கலந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் 3 BHK படத்தின் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ரவி மோகன் பேசுகையில், நான் பிறந்ததிலிருந்து சொந்த வீட்டில் தான் இருந்தேன். இப்போது வாடகை வீட்டில் இருக்கிறேன். இந்த படத்தில் வந்த பல விஷயங்களை என்னோடு இணைத்துக் கொள்ள முடிந்தது. இப்படம் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. எனது வாழ்க்கையை மீண்டும் வாழப்போவதாகவும் இனிமேல் நல்லபடியாக வாழப்போகிறேன் என்றும் தோன்றியது என குறிப்பிட்டார். 3 BHK திரைப்படத்தை இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் இயக்கியிருக்கிறார். இப்படத்தில் சரத்குமார், சித்தா, தேவயானி உள்ளிட்டோர் நடித்திருக்கிறார்கள். படமானது ஜூலை 4ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே ஸ்ரீ கணேஷ் இயக்கியிருந்த 8 தோட்டாக்கள் உள்ளிட்ட படங்கள் பெரிய கவனத்தை ஈர்த்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.